சைக்கிளிக் மெமரி வந்து நம்ம பாடிக்குன்னு ஒன்று இருக்கு. நம்ம பெரிய கிளாக் வந்து எப்படி 12 மணி நேரம் சொல்றோமோ, இந்த சூரிய சந்திரனுடைய சுழற்சியை பொறுத்து நம்மளுக்குள்ளேயே ஒரு கிளாக் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளை தூங்க வைக்குது, அதுதான் காலையில எழுப்பி விடுது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒரு வருடத்தினுடைய மிக நீண்ட இரவு அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கான இரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவராத்திரிங்கிறது சிவனுடைய அம்சத்தை குறிக்கிற மாதிரியும் அவருடைய அம்சத்தை உணர்றதுக்கான ஒரு இரவா இருக்கும். விரதம்ங்கிறது இங்க ஈசால வந்து அது சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நம்மளை வந்து ஆளுமையில எடுத்துக்கிறதுக்காண்டி தான். ஸோ நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்கணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆதியோகிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர். யோகத்துக்கு அவர் தான் முதல் யோகி அப்படிங்கிறதுனால ஆதியோகி. ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. மதம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இதுல நம்பிக்கை இருக்கணும், ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்க அந்த மதத்துல இருக்க முடியும். ஆன்மீகத்துல இருக்கிறதுக்கு வந்து நீங்க எதையும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கோள்களுடைய இது நிலைகள் மூலியமா நீங்க முதுகு தண்டை வந்து நேரா வச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லும் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு தூங்காம முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையா சொல்லக்கூடிய ஒரு அம்சம் வந்து சொல்றாங்க. ஈசால வந்து உள்ள முழு நேர தன்னார்வ தொண்டர்களாவே நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பிரம்மச்சரியம் எடுத்தவங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு யோகா பயிற்சி பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா ஒரு மண்டலம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசா யோகா மையம். வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது அடுத்த வார புதன்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி, உலகமெங்கும் இருந்து மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான திருவிழா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதோடைய ஏற்பாடுகள் நம்ம கோயம்புத்தூர் ஈசா யோகா மையத்தில் எந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, என்னென்ன பாதுகாப்புகள், என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது, கடந்த வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, எவ்வளோ மக்கள் வரப்போகிறாங்க, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு விலாகாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான ஈசா யோகா மையத்தினை பற்றின எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களுக்காக. இப்போ நம்ம கூட ஈசா யோகா மையத்தினுடைய தன்னார்வலர் ஹரிஹரன் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களோட பார்வையில மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒரு வருடத்தினுடைய மிக நீண்ட இரவு அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கான இரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவராத்திரிங்கிறது சிவனுடைய அம்சத்தை குறிக்கிற மாதிரியும் அவருடைய அம்சத்தை உணர்றதுக்கான ஒரு இரவாக இருக்கும். குறிப்பாக ஆன்மீக பாதையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சக்தி நிலையில் ஒரு உச்ச நிலையில் அடையிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் மகா சிவராத்திரி. நம்ம தமிழர் பண்பாட்டிலையும் சரி, இந்திய கலாச்சாரத்திலையும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக திருவிழா அப்படின்னா அது மகா சிவராத்திரி தான். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசா யோகா மையம் எப்போ நிறுவப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ 1994 கிட்டத்தட்ட 31 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈசா யோகா மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் முதல் முறையாக தியானலிங்கம் அதை பிரதிஷ்டை பண்ணாங்க சத்குரு. அது ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் லிங்கபைரவி கோயில் வந்திருக்கு, சூரியகுண்டம் சந்திரகுண்டம்லாம் இது பண்ணுச்சு. 2017 வந்து ஆதியோகி வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா? இப்போ இந்த சிவனுக்கும் ஆதியோகிக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது நிறைய பேருக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க, ஆதியோகி அப்படிங்கிறது சிவன் எடுக்கக்கூடிய அடுத்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவனுங்கிறது ஒரு காமன் நேமாக சொல்கிறோம். அவர் ஒவ்வொரு கோயிலில் இருக்கும்போது ஒவ்வொரு பேரில் இருப்பார். இப்போ மதுரையில் வந்தீங்கன்னா சொக்கநாதன் சொல்லுவோம், இல்லை சுந்தரேஸ்வரன் சொல்லுவோம். ஸோ திருச்சி கோயிலில் போனீங்கன்னா இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த யோகா மையம்ங்கிறது வந்து யோகா கலாச்சாரத்தை வந்து முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு மையமாக இருக்குது. ஸோ சிவனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த உலகில் தோன்றிய முதல் யோகி அப்படிங்கிற அவருக்கு ஆதியோகி அப்படின்னு பேர் கொடுத்திருக்கோம். சோ இப்ப சிவன் வேற ஆதியோகி வேறங்கிறது கிடையாது. அவருக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கோம். இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நடராஜர்னு சொல்றோம். இந்த மாதிரி பல பேர்கள் கொடுத்திருக்கோம், ருத்ரன் சொல்றோம், சதாசிவம் சொல்றோங்கிற மாதிரி ஆதியோகிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேரு. யோகத்துக்கு அவர் தான் முதல் யோகி அப்படிங்கறதுனால ஆதியோகி அப்படிங்கிறதுனால நமக்கு குறிப்பிடப்படும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா, மகா சிவராத்திரி வருது,
அன்னைக்கு ஃபுல்லா இப்போ நடக்கக்கூடிய நடனங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இதுதான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவல் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸோ தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக இப்போ சத்குரு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோள்களுடைய இது நிலைகள் மூலியமா நீங்கள் முதுகு தண்டை வந்து நேராக வச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லும் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு தூங்காம முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனை வந்து நம்ம சொல்லும் போது வந்து அவரை வந்து பல நிலைகளில் அவருடைய தன்மையை வந்து உணர முடியும்னு சொல்லுவாங்க. இங்கே அடிப்படையாக 2 நிலைகளை வந்து நம்ம சொல்றோம். ஒன்று நடராஜர், ஸோ தீவிரமான ஒரு நடன நிலையில சிவனுடைய அம்சத்தை வந்து நீங்க உணர முடியும். அதுக்கப்புறம் அச்சலேஸ்வரன் சொல்லுவாங்க, ஸோ அசைவில்லாத ஒரு தியான நிலையில. ஸோ இந்த 2 நிலையில சிவனுடைய தன்மையை நம்ம உணர முடியும். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாமே சிவன் தான் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் சிவனுடைய அம்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை உணர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நாளா மகா சிவராத்திரி இருக்கு. அதனாலதான் அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆமா, ஸ்பெஷலா இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கும் நம்ம இந்த சொன்ன மாதிரி ஒன்று நடனங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் தியான நிலையும் இருக்கும். சத்குரு வந்து ஒரு மந்திர உச்சாரணை பண்ணி ஒரு குறிப்பிட்ட தியானத்தில் வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ப்ராசஸும் வந்து இருக்கும். ஸோ இது வேற எந்த கலாச்சாரத்திலேயே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கொண்டாட்டமான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ண போனால் கூட அங்கே வந்து ஒரு நடனம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், இசை இருக்கும். ஸோ இசையிலையும் நடனத்திலையும் வளர்ந்த ஒரு நாடு வந்து நம்ம தமிழ்நாடு. குறிப்பாக நம்ம தமிழை சொல்லும் போதே முத்தமிழ்னு சொல்றது என்னன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நடனம்ங்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. நம்ம இதையே வந்து ஒரு ஆன்மீக அம்சமாக வச்சனால தான் இங்கே தோன்றுன எல்லா நாட்டுப்புற கலைகள்ல இருந்து எல்லா கலைகளுமே கோயில்கள்ல இருந்து தோன்றுனது தான். நீங்கள் கோயிலை அம்சமாக வச்சும் திருவிழாவை மையப்படுத்தியும் தான் எல்லா பாரம்பரிய கலைகளும் தோண்டி இருக்கும். ஸோ இப்போ நடனத்தை வந்து நீங்கள் வந்து பொழுதுபோக்காவோ ஆபாசமாக பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் தோன்றுனதையே நீங்கள் கேள்வி பண்ணுற மாதிரி தான் ஆகும், கொச்சப்படுத்துற மாதிரி. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் பார்க்குற மாதிரி இதை பொழுதுபோக்காக பார்க்கல, நம்ம உள்நிலை வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூலாக பார்க்குறோம். யோகத்தையும் சரி தியானத்தையும் சரி அது ஒரு மதங்களுக்குள்ள சுருக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது சத்குரு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. மதம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் நம்பிக்கை இருக்கணும், ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்கள் அந்த மதத்தில் இருக்க முடியும். ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் எதையும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு கருவி கொடுக்குறாங்க, ஒரு யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. ஸோ யார் தேடலில் இருக்காங்களோ அவங்கள ஆன்மீகத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, யார் நம்பிக்கையில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு மதத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈசாங்கிறது வந்து மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது, ஒரு ஆன்மீக நோக்கத்துக்காண்டி ஆன்மீக பாதையில் இருக்கவங்களுக்காண்டியும் இருக்கக்கூடிய ஒரு மையம் தான் ஈசா யோக மையம். ஈசாலையுமே நிறைய தரப்புப்பட்ட மதவாதிகள் இங்க வராங்க இல்லையா? கிறிஸ்டியன்ஸும் வராங்க. ஆமா, இங்க தங்கி இருக்காங்க, வர்றது மட்டும் கிடையாது. ஈசால வந்து உள்ள முழு நேர தன்னார்வ தொண்டர்களாவே நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பிரம்மச்சரியம் எடுத்தவங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் தியானலிங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சர்வதர்ம ஸ்தம்பமே நீங்கள் பார்க்க முடியும், எல்லா மதங்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆதியோகியுடைய வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் எந்த மதம் இருந்தது? மதமே இல்லைல்ல. அப்போ அவர் சொல்லி கொடுத்த யோக விஞ்ஞானம்ங்கிறது காலங்காலமாக 1000 ஆண்டுகளை கடந்தும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அப்போ அகஸ்தியர் வாழ்ந்த காலங்களில் வந்து என்ன மதம் இருந்திருக்கு? ஸோ இந்த மாதிரி சித்தர் பெருமாள்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் எந்த மதமே கிடையாது. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி ஒரு மதத்தில் வந்து இது பண்ண முடியும்? நம்ம பாரத தேசத்தில் வந்து இது தோன்றுன கலை, யோக கலை, அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறது பொருத்தமா இருக்காது. ஆமா. இன்னொன்னு என்ன ஒரு கரெக்டான புரிதல் இல்லை அப்படின்னா, இந்த யோகம் பண்றவங்க தியானம் பண்றவங்க சன்னியாசியா போறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, முற்றிலும் ஃபேமிலி எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் திறந்துட்டு போறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மேபி தவறான புரிதல் கூட சொல்லலாம். ஸோ இந்த யோகமும் தியானமும் என்ன ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? யாரெல்லாம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் இதை பண்ணலாம், இதை பத்தின ஒரு விளக்கம் மட்டும். நான் சொன்ன மாதிரி திருப்பி ஆதியோகி ஒரு உதாரணத்துக்கு போறேன். சிவன் வந்து கல்யாணம் பண்ணவரா கல்யாணம் பண்ணாதவரா? பண்ணவர் அப்படிங்கிற அவர் வந்து ஆமா கல்யாணம் பண்ணவர், பார்வதி அவருடைய மனைவி நம்ம சொல்றோம். ஸோ ஆன்மீகம்ங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ துறவரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காண்டி உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு சக்தி நிலையில அதை கொண்டு போகணும் அப்படின்னா துறவரம் ஒரு உகந்த ஒரு இதா இருக்கனால துறவர பாதை ஒண்ணு வச்சிருக்காங்க, கிரகஸ்த பாதை அப்படிங்கறத வச்சிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்துல நிறைய பேரு கிரகஸ்த பாதை மூலியமா ஆன்மீக நிலையை அடைஞ்சவங்க தான் இருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம விவேகானந்தருடைய குருவா எடுத்துக்கிட்ட பரமஹம்சரா இருக்கட்டும், அவர் எல்லாமே கல்யாணம் பண்ணி இருந்தவர் தான். இந்த மாதிரி நிறைய துறவிகள் வந்து திருமண வாழ்க்கையில இருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு திருமணம் பண்றது பண்ணாதுங்கிறதுலாம் வந்து எதுவும் கிடையாது. அவங்களுடைய தீவிரத்தை பொறுத்தும் அவங்களுடைய தேவையை பொறுத்தும் அந்த பாதையை அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது உள்நிலையில போகக்கூடிய ஒரு இது. ஸோ திருமணம்ங்கிறது வெளி சூழலுக்காண்டி பண்ணிக்கக்கூடிய ஒரு தேவைகளுக்காண்டி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது இருக்கு. ஸோ இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ இது எல்லா மதத்திலயுமே காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு. இப்போ முஸ்லீம்ஸ்லயும் சரி, கிறிஸ்டியானிட்டிலயும் சரி, ஹிந்துஸ்லயும் சரி, விரதம் அப்படிங்கிறவங்க ஒரு 40 நாள் விரதம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் முருகனுக்காக, நான் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிறேன், சாமிக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விரதம்ங்கிறது இங்க ஈசால வந்து அது சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நம்மளை வந்து ஆளுமையில எடுத்துக்கிறதுக்காண்டி தான். ஸோ நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்கணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த சாதனா இந்த விரதம்ங்கிறது எல்லாமே நம்ம உடலையும் மனசையும் நம்ம ஆளுமையில எடுத்துக்கிறதுக்காண்டி உருவாக்கின ஒரு முறை தான் வந்து இந்த விரதம்ங்கிறது. ஸோ இது அவங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு, அவங்க ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கடவுளை வந்து அவங்க எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முருகன் பேர்னாலையும் சபரிமலை பேர்னாலையும் சிவன் பேர்னாலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவர் கூட பக்தியா இருக்கீங்கன்னா அது வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டுமே சார்ந்தது கிடையாது. இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் நான் வந்து விரதம் இருக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு சாதனை ஆன்மீக சாதனை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு திருமேனி ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இல்லாமலும் நீங்க விரதம் வந்து இருக்க முடியும். அதாவது மனதையும் உடலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த விரதம். இந்த விரதமோ இல்ல ஆன்மீக செயல்முறைகளோ இது எல்லாமே எதுக்காண்டி அடிப்படையா பண்றோம் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாட்டுல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பல்சன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டூலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு வந்து 3 விஷயங்கள் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கும். ஒண்ணு வந்து தூக்கம், அதுக்கப்புறம் வந்து உணவு, அதுக்கப்புறம் உடல் உறவு சார்ந்த அம்சங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இதா இருக்கும். ஸோ இப்போ நீங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இது எல்லாமே வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருப்பீங்க. காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கிற 10 மணி வரைக்கும் வந்து முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்க ஆளு கூட அந்த கம்பல்சன்ல இருந்து பிரேக் பண்ணி காலையில 6 மணிக்கு சூரியனுக்கு உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்பாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரீடம் அனுபவிக்கிறீங்க. ஸோ உடம்பு சொன்னதை நீங்க கேட்கல, நீங்க சொல்றத உங்க உடம்பு கேட்குது. குளிர் தண்ணியில குளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடிய உணவு, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே ஒரு கம்பல்சன்னால ஒரு விலங்கு மாதிரி நீங்க வந்து வாழ்ந்துகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல மாறுறதுக்கு இந்த விரதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ 40 நாளுங்கிறது வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறதும் நம்ம கலாச்சாரத்துல சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு யோகா பயிற்சி பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா ஒரு மண்டலம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சித்த மருத்துவத்திலேயோ இல்லை ஆயுர்வேதத்திலேயோ நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மண்டலம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சுழற்சியை அடிப்படையை வச்சுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா, நானும் இதை பத்தி படிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்மோக் பண்றவங்க, ஒரு ட்ரிங்க் பண்றவங்க தொடர்ந்து ஒரு 40 நாள் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து பியூரிஃபை ஆகும். அந்த திருப்பி பழைய உடம்பு சுத்தபத்தமா ஆகுறதுக்கு இந்த ஒரு 40 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கணக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னா ஒரு சைக்கிளிக் மெமரி வந்து நம்ம பாடிக்குன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வெறிய கிளாக் வந்து எப்படி 12 மணி நேரம் சொல்றோமோ, இந்த சூரிய சந்திரனுடைய சுழற்சியை பொறுத்து நம்மளுக்குள்ளேயே ஒரு கிளாக் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளை தூங்க வைக்குது, அதுதான் காலையில எழுப்பி விடுது. அந்த மாதிரி அந்த பிஹேவியர் பேட்டர்ன்லையும் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த 40 நாளுங்கிறது ரொம்ப கனெக்டிவா இருக்கும். அதனால இப்ப மகா கும்பமேளா நடக்கக்கூடிய நாள் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு 40 நாள் நடக்கக்கூடியதா தான் இருக்கு. ஸோ இப்போ மகா சிவராத்திரிக்கு நாங்க விரதம் இருக்கணும்னா 40 நாள் நாங்க வந்து விரதம் இருக்கோம். நான் 40 நாள் வந்து விரதம் இருக்கேன். அப்படிதான் வந்து நான் எங்களை தயார்படுத்திக்கிறோம். இப்போ மாரத்தான் ஓடும்போது எப்படி வந்து ஒரே நாள்ல ஓட முடியாதோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாள் வருது. இப்போ வந்து தைப்பூசம் வருது. இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே இந்த 40 நாள்ல வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி நாங்க வந்து எங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்திக்கிறதுக்கு தான். அப்படிதான் நம்ம அந்த விரத முறையை நம்ம பார்க்கணும். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.